இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். அவனை தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். அடுத்து நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார். மறுபடியும் வாசிக்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். தேவன் இந்த வசனத்தினூடாக நம்மோடு பேசும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உட்காரோம். நாம் தொடர்ந்து தேவ ஜனத்துக்கு அல்லது விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை குறித்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம். மனுஷனை தேவன் அதிகாரியாக்கி வைத்திருக்கிறார். நாம் கடந்த வாரத்திலே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தலையாக அவர் வைத்து அவருடைய சரீரமாகிய நம்மை அதே அதிகாரம் உடையவர்களாக தேவன் வைத்திருக்கிறார் என்பதை கவனித்தோம். அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து தானே சில காரியங்களை கடந்த வாரத்திலே நம்ம கவனித்தோம். ஆண்டவர் சொல்லுவார், ஸ்தோத்திரம், இந்த வாசனத்தை இந்த வார்த்தையை கொடுத்து என் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள் என்று சொல்லுவார். ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு பகுதியிலே நாம் வருகிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. தேவன் நம்மை அதிகாரியாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய நாவு. ஸ்தோத்திரம். நான் சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு புத்தகத்தை வாசித்தேன். டங் இஸ் எ கிரியேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி, நாவு ஒரு உருவாக்கும் சக்தி அப்படின்னு ஒரு சார்ல்ஸ் கேப்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் எழுதின ஒரு புஸ்தகம். நான் சின்ன ஸ்டேஜில் அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததான ஒரு புஸ்தகம். ஸ்தோத்திரம். நாக்கை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கட்டாயம் கொண்டு வரும். நாவு உருவாக்கக்கூடிய ஒரு வலிமை உடையதாக இருக்கும். பெரிய கப்பல் எப்படி ஒரு சின்ன சுக்கானால் திருப்பப்படுகிறதோ அதே போல நம்முடைய முழு வாழ்க்கையும் திருப்புவதற்கு இந்த நாவு போதும் என்று யாக்கோபு நிருபக்காரர் சொல்லி தருகிறார். அப்ப நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய நாக்கிலே வலிமை உண்டு. ஞானியாகிய சாலமோன் எழுதுகிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அல்லது நான் இப்படி சொல்லுகிறேன், நல்லதும் கெட்டதும் நம்ம நாக்கில் தான் இருக்கும். ஸ்தோத்திரம். நல்லதும் கெட்டதும் நம்முடைய நாக்கிலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஸ்தோத்திரம் அது அழகா சொல்லுவார், ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும். ஸ்தோத்திரம். அப்ப மரணமும் ஜீவனும் என்று சொல்லும்போது, அல்ல ஜீவனும் மரணமும் என்று சொல்லும்போது, ஜீவன் நன்மை, மரணம் தீமை.
ஜீவன், நன்மை. ஜீவன் என்று சொன்னால் நன்மை, மரணம் என்று சொன்னால் தீமை. 19ஆம் வசனத்தில் அதை கொஞ்சம் கூட விளக்கி சொல்வார்கள். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன். அப்போ ஜீவன் என்று சொல்வது ஆசீர்வாதத்தையும், மரணம் என்று சொல்வது சாபத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. சோத்திரம். அப்போ ஜீவன் என்று சொன்னால் நன்மை அல்லது ஆசீர்வாதம், தீமை என்று சொன்னால், மரணம் என்று சொன்னால் தீமை அல்லது சாபம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் ஜீவன் என்று சொல்லும்போது நன்மை அல்லது ஆசீர்வாதம், தீமை என்று சொல்லும்போது மரணம் அல்லது சாபம். இப்போ இதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு மனுஷர்கள் எதில் பிரியப்படுகிறார்களோ அதிலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். சோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை, இந்த வார்த்தை தான் மாம்சமாகிய மாறி இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம படிக்கிறோம். இதை இன்னும் விளக்கமாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த ஜீவ வார்த்தை என்று அதற்கு சில அடைமொழியை சேர்த்து சொல்லுகிறார். அப்ப தேவன் தருகிற வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோசே குறித்து சொல்லுவார், ஜீவ வாக்கியங்களை பெற்றுக்கொண்ட இந்த மோசே. அப்ப இந்த வார்த்தைகள் சோத்ரம் ஜீவ வார்த்தையாக அது காணப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் உலகத்தை உண்டாக்கினார். சோத்ரம். தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்றெல்லாம் நாம் அறிகிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த வானம் அப்படியே நிற்பதற்கும், சின்ன பையனா இருக்கும்போது யோசிக்கலான்னு பலரும் நீங்க யோசிப்பேன், சூரியன் என்னைக்காய் கீழே விழுந்துருமா, நட்சத்திரம் கீழே விழுந்துருமா, இது வரைக்கும் அது அசையாம அப்படியே கரெக்டா ஓடிக்கிட்டே இருக்கு. அது எப்படி என்ற ஒரு கேள்வி வரும்போது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அப்போ தேவனுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தில் உள்ள தேவன் படத்தை எல்லாரும் அப்படியே தாங்கி அப்படியே நிற்குது. சோத்திரம். ஒண்ணுமே மாறல. எல்லாவற்றுக்கும் நேராக வார்த்தை அல்லது வசனம். அப்ப நம்ம வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும், தேவன் நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். மனுஷருக்கு ஒரு பெரிய விசேஷம், நம்ம யோசித்து நம்ம பேச முடியும், நம்ம நினைத்து நிதானித்து நம்ம பேச முடியும். தேவ தூதர்கள் பேசுகிறார்கள் என்று நீங்க சொல்லலாம். தேவ தூதர்கள் வந்து பல இடத்துல மனிதர்களோடு பேசி இருக்கிறார்கள். ஆபிரகாமோடு பேசி இருக்கிறார்கள், மோசே கூட பேசி இருக்கிறார்கள், மனோவா கூட பேசி இருக்கிறார்கள்,
கொர்நேலியு இப்படி நிறைய பேரிட பேசுக. ஒரு விஷயம் தெளிவு, எந்த ஒரு தேவ தூதனும் சொந்தத்தில் எடுத்து பேசவே மாட்டார்கள். அவர்களுக்கு சொல்லி அனுப்பப்படுவதை வந்து அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் மெசஞ்சர், சோத்திரம், செய்தியை கொண்டு வந்து சொல்லுவார்கள். தானியேலுக்கிட்ட சொல்வார்கள், நான் அனுப்பப்பட்டு வந்தேன், என்கிட்ட இப்படி சொல்லிவிட்டாங்க, அதை சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். சகரியா கிட்ட சொல்லுகிறார்கள், தகுந்த காலத்தில் நிறைவேறக்கூடிய வார்த்தை பரலோகத்திலிருந்து நான் அனுப்பப்பட்டு வந்தேன். அவங்க வந்து சொல்வார்கள். அவ்வளவு, அதுக்கு மேல அவங்களால செய்ய முடியாது. ஆனா நமக்கு தேவன் ஒரு பெரிய கிருபையை தந்திருக்கிறார். நம்ம யோசிக்க முடியும், நிதானிக்க முடியும், பேச முடியும், சொல்ல முடியும், கட்டளையிட முடியும், அதிகாரமாய் சொல்ல முடியும். எல்லாவற்றுக்கும் தேவன் நம்மை அதிகாரியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இந்த வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகளை வைத்து நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று நம்மை வெளிப்படுத்தும். ஸ்தோத்திரம். மத்தேயுவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. ஸ்தோத்திரம். மத்தேயு 12:37. உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். சோத்ரம். அப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்ரம், உன் வார்த்தைகளினாலே, உன் வார்த்தைகளினாலே நீ எந்த வார்த்தைகளை பேசுகிறாயோ அந்த வார்த்தைகளினாலே நீ நீதிமான், அல்லது நீ குற்றவாளி, அல்லது நீ ஒரு பாவி, அப்படி சொல்லி தீர்க்கப்படுகிறாய். உன்னுடைய வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார், அந்த வார்த்தையினாலே நீ பேசுகிறாய். சோத்ரம். அப்ப நமக்கு தெரிய வேண்டும், சோத்ரம், நம்ம வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள், அந்த வார்த்தை மிக விசேஷம். சோத்ரம். சிலர், சோத்ரம், சில இடங்களில் நிறைய தமிழ் ஆங்கில வார்த்தை சொல்ற லூஸ் டாக் விடுவாங்க. தமிழ் என்ன வார்த்தை அது? லூஸ் டாக் அதிகமாக ஏசுவாங்க, விடுவாங்க. சோத்ரம். தமிழ் அதை கரெக்டாக சொல்ல தெரியல, சரியா? சோத்ரம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 6:2. நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். அப்ப நம்ம கவனிக்க வேண்டும், நம்முடைய பேச்சினாலே, நம்முடைய வார்த்தைகளினாலே சில இடங்களில் சிக்கல் வரும், சில இடங்களில் மாட்டிக்கிடுவோம், சில இடங்களில் என்ன செய்வோம்? மாட்டிக்கிடுவோம். சோத்ரம். அப்ப நம்ம கவனிக்கணும், நம்முடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியம். வார்த்தைகள் மிக மிக முக்கியமானதாக இருக்கும். சோத்ரம். வார்த்தையிலே வலிமை உண்டு, வார்த்தையிலே வலிமை உண்டு. இந்த வார்த்தையை குறித்து மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறதான வேளையில், சோத்ரம், இந்த வார்த்தையை விதை என்று சொல்லப்படுகிறது. சோத்ரம். மனுஷன் விதைக்கிறான். மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 4:14. விதைக்கிறவன் வசனத்தை அல்லது வார்த்தையை விதைக்கிறான். மனுஷன் வசனத்தை, வார்த்தையை விதைக்கிறான். இந்த விதைக்கிற வசனம், அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னு டக்குனு ஒன்றும் முளைக்கல. 27, 28 வசனத்தை வாசிப்பது, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க, அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைக்கும். விதை என்ன செய்யும்? முளைக்கும். மனுஷன் எதை விதைத்தானோ அதையே என்ன செய்வான்? அறுப்பான். சோத்ரம். நம்ம என்ன வார்த்தையை, என்ன வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயோ, நம்முடைய குடும்பத்திலேயோ, நம்ம வீட்டிலேயோ, நம்முடைய தொழிலேயோ, நம்முடைய வேலையிலேயோ, அல்லது நம்முடைய சபையிலேயோ எதை விதைக்கிறீங்களோ அதுதான் கட்டாயம் என்ன செய்யும்? முளைக்கும். நான் கோதுமையை விதைச்சா கோதுமை முளைக்கும்,
முள் விதைகளை விதைத்தால் கட்டாயம் அதுதான் என்ன செய்யும்? முளைக்கும். நான் சின்னதுலன்னா ரொம்ப யோசிப்பேன். நான் ஆசை எனக்கு இந்த விதை செடி படம் வரேன், ஆனால் என்கிட்ட இந்த விதை தான் இருக்கு. உதாரணம் எப்படி சொல்றேனே, கத்திரிக்காய் விதை தான் இருக்கு, தக்காளி சாப்பிட ஆசையா இருக்கு. நான் கத்திரிக்காய் விதையை போட்டு அது முளைச்சு வளரும் போது அதுல தக்காளி பழம் வந்துன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அப்படி வருமா? நீ ஆசைப்பட்டதுனால அது வருமா? வராது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே ரிசீவான், அறுப்பான். அது மாத்திரமல்ல, சோத்ரம், இந்த அறுவடையில கொஞ்சம் கூட வித்தியாசமா இருக்கு. சோத்ரம், சங்கீதக்காரன் சொல்வான், அள்ளி தூவும் விதைகளை அழுது கொண்டு என்ன செய்கிறான்? போகிறான். ஆனா வரும்போது அவன் கம்பீரமாய் அறுத்து கொண்டு வருகிறான். பெரிய மூட்டையாய் என்ன செய்கிறான்? அறுவடை செய்வான். அப்ப நம்ம கவனிக்க வேண்டும், நீங்க எதை விதைக்கிறீர்களோ, சோத்ரம், சமாதானத்தை விதைத்தால் சமாதானத்தை மூட்டையா என்ன செய்யலாம்? அறுவடை செய்யலாம். அல்லது காய்மகாரத்தை, வஞ்சகத்தை, வைராக்கியத்தை, கசப்பை இப்படி கொஞ்சம் விதைச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கிடுவோமே, எப்படியும் அது கட்டாயம் ஒரு நாள் என்ன செய்யும்? சொல்லுங்களேன். நீங்க ஏன் பேச மாட்டீங்க? உங்ககிட்ட தானே பேச. கட்டாயம் அது என்ன செய்யும்? சத்தமா சொல்லாமே, முளைக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னைக்கோ போட்ட விதை முளைச்சிரும். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம கவனிக்கணும், நம்முடைய வாயின் வார்த்தையினாலே, ஸ்தோத்திரம், நம்ம என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். நம்முடைய வார்த்தையினாலே என்ன செய்கிறோம்? விதைக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில கவனிக்க வேண்டும், நம்ம பேசுகிற வார்த்தைகளை தெரிந்தெடுத்து மிக நேர்த்தியாய் பேச வேண்டும். சரி, இந்த வார்த்தைகளை எங்க கலெக்ட் பண்ண முடியும்னு சொன்னா நான் உங்களுக்கு அழகா சொல்லி தரேன். இந்த பைபிள் நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம். சுகத்துக்குரியதான வார்த்தைகள் இதுல நிறைய இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், நான் அவளை குணமாக்குறது, இப்படி எல்லாம் வசனம் நிறைய இருக்குது. சோத்ரம். ஒரு முறை ஒரு நல்ல ஒரு போதகர் சொன்னார், தேவ ஜனங்கள், சோத்ரம், உண்மையை பேசுகிறார்கள், அதே சமயத்தில் சத்தியத்தை பேசுவதில்லை. திரும்பவும் சொல்கிறேன், உண்மையை பேசுகிறார்கள், அதே சமயத்தில் சத்தியத்தை பேசுவதில்லை. எனக்கு தலைவலிக்கிறது என்பது உண்மை, அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்பது சத்தியம். புரியுதா உங்களுக்கு? சோத்ரம். அப்போ தேவனுடைய வசனம், சோத்ரம், அந்த மாதிரி வசனங்களை நாம் தெரிந்தெடுத்து நம்ம பேசும்போது அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் தரக்கூடியதாக இருக்கும். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலேயும் பரிசுத்தவானுடைய ஊழியத்திலையும் நீங்க பார்க்கும்போது, சோத்ரம், ஒரு மனுஷனுக்கு சுகம் உண்டாதுன்னு சொன்னா, சோத்ரம், ஆண்டவர் சுகமாக்கப்படுவாயாக, இந்த வார்த்தை தான் சொன்னார். அப்படித்தானே? சோத்ரம். அந்த நூற்றுக்காதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாகுவான். சோத்ரம். ஆண்டவர் சுகமாக்குற தேவர். அதுக்கு ஒரு வார்த்தை போதும், அதுக்கு ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தை அவனை என்ன செய்கிறது? குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது. சோத்ரம். இந்த நாகமான் எலிசா தீர்க்கதரிசி வீட்டு வாசல வந்தப்போ அவனுடைய ஒரு கற்பனை என்னவென்றால், அவனுடைய சரீரத்தில் ஒரு குஷ்டரோகம். அவன் நினைச்சாரு, எலிசா தீர்க்கதரிசி வருவாரு, அப்படிதானே சொல்றாரு, வருவாரு, எனக்கு முன்னால நின்று அவரு நான் நினைக்கிறேன் கையை கூப்பி நல்லா சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி என் கையில கொஞ்சம் தடவி அப்படி என் வியாதி போகும் என்று அவர் எலிசா நினைத்தார். அப்படியெல்லாம் போகல. வார்த்தை சொல்லப்பட்டது, நீ போய் இதை செய்கின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்பட்ட போது கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கவனிக்க வேண்டும், சுகம் உண்டாகிறது சொன்னால் அதுக்கு ஒரு வார்த்தை. பெரிய பிசாசு, சோத்ரம், இயேசு நாமத்துல போன்னு சொன்னா அது போகும். வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது நான் உங்களை விட்டு போவான்னு சொன்னா ஓடி போவான்னு சொன்னா ஓடியே போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு அந்த வலிமையை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வேணுமா? சோத்திரம். குடும்பத்தில் விடுதலை வேணுமா? சோத்திரம். அதுக்கேற்ற வசனங்களை தேர்ந்தெடுத்து நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத புஸ்தகத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நிறைய வசனங்கள் உண்டு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வசனங்கள் உண்டு. ஆனால் அவையிலிருந்து எனக்கு சமாதானத்துக்கான விதை வேண்டும் என்று சொன்னால் நான் தேடி எடுக்க வேண்டும். ஒரு உதாரணம் எப்படி சொல்றேன்? சோத்திரம். இந்த விதை வாங்குற கடை இருக்கு. சோத்திரம். இங்க போய் நம்ம கொஞ்சம் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுவோம். நிறைய விதை அவங்க அடுக்கி வச்சிருப்பாங்க. நான் தான் கேட்குறேன், எனக்கு வெண்டைக்காய் விதை வேணும், எனக்கு பயிர் விதை வேணும் அப்படின்னு நான் தானே செய்கிறேன், கேட்குறேன். இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போடுன்னு நான் சொல்லலை. அப்படிதானே? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்துக்கான வார்த்தை இதிலே உண்டு. வசனம் விதை, வசனம் விதை. சோத்திரம். நம்முடைய ஆரோக்கியத்துக்கான வசனம் விதை, நம்முடைய நல்வாழ்வுக்கான வசனம் விதை. சோத்திரம். அதே போல நம்முடைய வெற்றி வாழ்வுக்கான வசனம் விதை, நம்முடைய விடுதலைக்கான வசனம் விதை. சோத்திரம். இப்படி நிறைய வசனங்களை தேவன் இதிலே வைத்திருக்கிறார். இதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? விதைக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம். இந்த ஆசீர்வாதம்னா என்னது? ஆசீர்வாதம் சொல்றதுன்னா என்னது? சோத்திரம். பெனடிக்ஷன். சோத்திரம். ஒருவர் மேல் சொல்லப்படுகிற நல்ல வார்த்தை, அதாவது கரெக்டான அர்த்தம். ஒருவர் மேல் சொல்லப்படுகிற நல்ல வார்த்தை. நீ நல்லா இரு, நீ சுகமா இரு, நீ ஆசீர்வாதமா இரு, நீ நல்லா இருப்ப, இப்படி சொல்லுகிற வார்த்தை என்னது? ஆசீர்வாதம். நீ விளங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, இது சொல்றது என்னது? சாபம். சோத்திரம். அப்போ நம்ம சொல்லுகிற இந்த வார்த்தை தான் சோத்திரம் ஒருவருடைய வாழ்க்கையிலே நன்மையை பழைக்கக்கூடியதா இருக்கிறது, மேன்மையை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப நமக்கு தெரிய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே சோத்திரம் நானே எனக்கு ஆசீர்வாதத்தை சொல்ல முடியும், நானே எனக்கு சாபத்தை சொல்ல முடியும். என் வீட்டை பார்த்து நானே எனக்கு ஆசீர்வாதத்தை சொல்ல முடியும், நானே தீமை சொல்ல முடியும். சோத்திரம். சபையை பார்த்து, ஊழியத்தை பார்த்து நானே சொல்ல முடியும். சோத்திரம். நம்ம எதில் சொல்லுகிறோமோ அதன் கனியிலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீங்க எதிலே பிரியப்படுகிறீர்களோ அதன் கனியிலே இயேசுவீர்கள் திருப்தி அடைவீர்கள். அப்ப நம்ம வாயில தான் தேவன் அதிகாரம் வைத்திருக்கிறார். அப்ப தேவ ஜனங்கள் சோத்திரம் விசேஷமாக பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போதே, ஆவியினால் ஒருவரை நிரப்பும் போதே ஃபர்ஸ்ட் தொடுகிற இடமே இங்க பிரிந்திருக்கும் நாவுகள் போன்ற அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. சோத்திரம். நம்ம நாக்கையே ஃபர்ஸ்ட் பிடிச்சிடுவார். சோத்திரம். ஏனென்றால் இதுவரைக்கும் நீ தேவையில்லாத நிறைய வார்த்தையை பேசியிருப்ப, அதெல்லாம் மாறிட்டு நல்ல வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவன் விரும்புகிற வார்த்தைகளை, நல்ல விசுவாச வார்த்தைகளை, நல்ல கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை சோத்திரம் நீ பேச வேண்டும் என்பதற்கு தேவன் நம்ம நாக்கையே ஃபர்ஸ்ட் பிடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். அப்ப நம்ம பேசுகிற இந்த வார்த்தைகளை குறித்து சோத்திரம் பவுலோப்போஸ்தலன் அழகாய் சொல்லி தருவார். கடந்த நாளே நான் வாசித்தேன். ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தொழுது பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பாசம் சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை அங்கிருந்து பிடிச்சி இங்க இறக்கிட்டு வர்றது யார்? இனி நம்ம பரலோகத்துக்கு போய் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வர முடியாது. சோத்திரம். அடுத்து, அல்லது கிறிஸ்துவை மரித்தோர் என்று ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தையை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை என்னவெனில், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
உங்க வாயை திறந்து நீங்க விசுவாசிக்கிற காரியத்தை நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ரட்சிப்பை, அற்புதத்தை, நன்மை. ரட்சிப்புன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், சால்வேஷன், ஒரு மீட்பை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு கவனிக்கணும். ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அப்போ நீங்க பார்த்து பேசணும். ஸ்தோத்திரம், உங்க வீட்டில் நீங்க பேசுங்க. ஸ்தோத்திரம், இந்த வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு. ஸ்தோத்திரம், உங்க குடும்பத்தை பற்றி ஜெபம் பண்ணும்போதோ மற்றபடி நீங்க பேசுங்க. தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், என் குடும்பத்தின் மேல் தேவ ஆசீர்வாதம், தேவ நன்மை தங்கி இருக்கும் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம், தொழில்கள், வேலைகள் வருகிறது, தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம், சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம் அது உங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்யும். விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும். விசுவாச வார்த்தை வெளியே வரும். விசுவாச வார்த்தை வரும்போது தேவனுடைய அற்புதம் உங்க வாழ்க்கையிலே வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையில், விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். அந்த வார்த்தை சப்ஸ்டன்ஸ் என்ற வார்த்தை சொல்லப்படும். ஸ்தோத்திரம், அது உங்க வாழ்க்கையில் எல்லாமே செய்யும். பாருங்க, இதுக்கு தான் விசுவாசம். உங்களுடைய உள்ளத்தில் இருக்குதானே அந்த விசுவாசம். சரி, இப்போ நம்ம வார்த்தைகளை பேசுகிறோம். எங்கிருந்து எடுத்து பேசுவோம் சொன்னா, இந்த வசனத்தை உங்களுடைய உள்ளத்திலே நீங்க வைத்து வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம், உங்க உள்ளத்தை என்ன செய்ய வேண்டும்? வைத்து வைக்க வேண்டும். தாவீது சொல்லுவார், உமது வசனத்தை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். வசனத்தை என் இருதயத்தில் செய்தேன், வைத்து வைத்தேன். எப்படி வைக்க முடியும்? இருதயத்திலே வசனத்தை வாசிக்கணும், சத்தமா வாசிக்கணும். ஸ்தோத்திரம், 45ஆம் சங்கீதமா, என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எங்க எழுதுது? இருதயத்தை எழுதுது. ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கும் போது இந்த வசனம் உங்க இருதயத்தில் எழுத்தாணியாக அமைகிறது. இந்த வசனம் உங்க இருதயத்தில் இருக்கும்போது இருதயத்தின் நிறைவினால் வாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை உள்ளத்தை வைக்கிறோம். இந்த வார்த்தை உங்களை உள்ளத்தை நிரப்பி கொண்டு இருக்கும் போது இந்த வார்த்தை உங்களுடைய சூழ்நிலையிலே வெளியே வரும். அது உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வார்த்தை அற்புதம் செய்யக்கூடியதாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்போ வசனத்தை, வார்த்தையை உங்களுடைய உள்ளத்திலே வைப்பதற்கு தேவன் கிருபை செய்வாராக. தேவன் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். சரி, இனி ஒன்னொன்னா வருவோம். வார்த்தைகளுக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 1ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப கவனிக்கணும், தேவன் எப்பவுமே சிருஷ்டித்து செம்மையா சிருஷ்டிப்பார். ஆனா சாத்தான் வந்து பூமியை கெடுத்து போட்டான். இது நம்ம எஸ்ஐகேல படிக்கும்போது தெரியும். சரி, இப்ப எஸ்ஐயா 14, எஸ்ஐகே 20 படிக்கலாம். இதை விடுவோம். இப்போ இந்த ஒழுங்கின்மையான பூமியின் மேலே ஆழத்தில் இருள் இருந்தது. ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். நம்மலாம் பாடுவோம் சபையில, அசைவாடும். நல்லா பாடலாம், சூப்பரா பாடலாம். சோது அசைவாடுனால மட்டும் அங்க ஏதாவது ஒரு அற்புதம் உண்டானதா என்று கேட்டால் இல்லை. ஆவியானவர் அசைவாடி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் ஒரு அற்புதம் அங்க நடக்கவில்லை. இந்த ஆவியானவர், சோத்திரம், எப்படிப்பட்ட ஆவியானவர், எவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர். சோத்திரம், சிருஷ்டித்த காரியத்தை எல்லாம் நம்ம படிக்கும் போது ரொம்ப சுருக்கமாக ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும், தண்ணீர்கள் இந்த உலகத்துல சோத்திரம் 3ல் ஒரு பங்கு தான் பூமி, மீதி எல்லாமே தண்ணி. தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து, இந்த வானம் எவ்வளவு பெருசு ஒருத்தருக்கும் தெரியாது. இதை ஜான் அளவுல எரிசிறா அளக்கிறாரா. அடுத்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி மலைகளை தராசாலும் நிறுத்தவர்
யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரராய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? அப்போ தேவன் இவ்வளவு பிரம்மாண்டமாய் செய்யக்கூடியான வானத்தை ஜான அளந்துருவார், தண்ணீர் அளந்துடுறார். சோத்திரம். உலகத்தை ஒரு மனுஷனுக்கு முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் அங்கே இருக்கிறார். ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஒரு வார்த்தை அங்கே வருகிறது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்ப ஆவியானவர் தன்னுடைய வல்லமையோடு நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் வார்த்தையை சொல்ல வேண்டும். சொல்லும் போது தேவன் செய்வார். நல்ல பாசமா நல்ல கூட்டங்கள் நடத்தும். நீங்க பாரு, இயேசுவின் நாமத்துக்கு சுகம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்திரம். இவர் தடவி எடுத்து இது பண்ணாரு, ஒண்ணும் இல்லையே. சுகம் உண்டாவதாக என்று சொல்லும் போது ஆவியானவர் கிரியை செய்து சுகத்தை கொடுக்கிறார். தரித்திரங்கள் நீங்குவதாக சொல்லும் போது அந்த வார்த்தை அங்கே வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். அங்கே அற்புதம் நடக்கிறது. பலவீனங்கள் நீங்குவதாக என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இங்கே வருகிறது. அந்த வார்த்தையோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்து கொள்கிறார். பரிசுத்த ஆவியினாலே அற்புதங்கள் நடக்கிறது. சாதாரண வார்த்தையினால வராது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அப்ப தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையிலே இருள் இருக்கும் என்று சொன்னால் அந்த இருள் நீங்கத்தக்கதாக நீங்க பேச வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் சொல்லுங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சோத்திரம். அப்ப தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? வார்த்தையை தருகிறார், வசனத்தை தருகிறார். சோத்திரம். சொல்லுவாங்க, எங்களுக்கு தேவன் இப்படி ஒரு வார்த்தையை நினைப்பூட்டி தந்தார், இப்படி ஒரு வார்த்தையை தந்தார், இப்படி ஒரு பாடல் வார்த்தையை தந்தார், இப்படி ஒரு வரிய தேவன் நினைப்பூட்டினார். அந்த வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன்னு சொல்லுவாங்க. எப்படி? கர்த்தருடைய ஆவியான உன்னை தூண்டி எடுப்புகிறார். உனக்குள்ளே இந்த வார்த்தையை வந்து இது உன் வாயிலிருந்து வெளியே வர வேண்டும். வெளியே வந்தா தான் வார்த்தை கிரியை செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் நினைச்சதுனால அல்ல, நான் சொன்னதுனால. சோத்ரா. கட்டப்படுவாயாக என்றும் அஸ்திவாரப்படு என்றும் கோரே சொல்லுவான். போன வாரம் நம்ம பார்த்தோம். கோரே சொல்லுவான். தேவன் சொல்லுகிறார். சோதரா, நான் சொல்லுவேன், அதே போல அவனும் சொல்லுவான். அது கட்டப்படும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பார்த்து நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தை கட்டி எழுப்பக்கூடியதாக, அற்புதங்களை நடப்பிக்கக்கூடியதாக உங்க வாழ்க்கையில இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இருள் இருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது. தேவ ஆவியார் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருகிறது. இப்போ உங்க வீட்டில் நீங்க போகும்போது, அது சபையில இருக்கும்போது, சோத்ரம் ஆவியானவர்களை நிரப்பி இருப்பார் என்று சொன்னால் நீங்க சொல்லுங்க. நசனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பின தேவன். சோத்ரம். அப்ப உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். சோத்ரம். அதைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமையை உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். நீங்க தேவ வார்த்தைகளை நீங்க பேசுங்க. நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. நல்ல அன்புள்ள வார்த்தைகளை பேசுங்க. சுகத்தை தரக்கூடிய வார்த்தைகளை நீங்க பேசுங்க. சந்தோஷத்தை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. வெற்றியை தரக்கூடிய வார்த்தையை பேசுங்க. நான் அடிக்கடி சொல்வது போல, ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். அவன் அப்படிதான் சொல்லி சொல்லி ஆசீர்வாதமா இருந்தான் பாருங்க. நம்ம வாழ்க்கை தெரியும், நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். எப்பவும் சொல்லுங்களேன் தைரியமா, கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பகலில் விழித்திருந்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருந்து அது தானாய் அவனுக்கு தெரியாமல் என்ன செய்யுமா? அந்த விதை, அந்த வசனம் முளைத்தெழும்பும். முளைத்தெழும்பி அது பலனை தரக்கூடியதாக இருக்கும். பலனை தரக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா. சரி, இப்படி ஒரு சூழ்நிலை இருப்பது, இப்படி ஒரு வசனத்தை வார்த்தையை பேசுவது நமக்கு ஆவியானவர் சொல்லித் தருகிறார். இதை பிசாசுக்கும் தெரியும். இது பிசாசுக்கு நிச்சயம் தெரியும். சோத்ரம். லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பிசாசு சோதிக்கிறார். பிசாசு என்ன செய்கிறார்? சோதிக்கிறார்.
சோதிக்கும் போது அவன் டெஸ்ட் பண்ணுகிற இடத்தை நீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். 3, 4, 5 வசனங்கள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சொல்லும். நீ சொல்லு. சொல்லுது நீ இப்படி சொல்லு, நீ இப்படி சொல்லுன்னு சொல்லி பிசாசு வார்த்தையை எடுத்து கொடுக்குறான். நீ இப்படி சொல்லு. இன்னைக்கு சில சமயத்தில் சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சில சொல்லும். பாத்தீங்களா? சொல்லு. இது யார் சொல்றது? நீங்க யோசிச்சு பாருங்க. தேவகுமாரனாக இயேசுவிடைய போய் அவன் சொல்றான், நீ சொல்லும், நீ சொல்லும். வாய்ப்பு கொடுக்குறான், ஒன்னா காட்டுறான். நீ சொல்லு, நீ சொல்லு, உனக்கு சொல்ல முடியுமே, சொல்லு, நீ சொன்னா நடக்குமே, சொல்லு. சில சொல்லுவாங்க, இந்த வீடு வழங்கவே வழங்காது. சொல்லு, நீ சொன்னபடியே ஆகும். எத்தனை தேவ பிள்ளைகள் பிசாசு அநியாயமா கொண்டு வந்து அதை பேசுகிறார்கள். ஆண்டவர் டக்குன்னு சோத்திரம் அதை ஓவர்டேக் பண்ணி சோத்திரம் இன்னொரு வார்த்தையை பேசக்கூடியவராய் இருந்தார். சோத்திரம். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ அவன் சொல்லுன்னு சொல்லும்போது அவன் சொல்றதை சொல்லாம வேற வார்த்தையை அவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். இதுக்கு உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த வார்த்தை இருக்கிறது. அதொன்னு வாசிங்க. உபாகமம் 8:3. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நமக்கு தெரியல, நமக்கு சொல்ல தெரியணும். இப்படி சொல்லுன்னு பிசாசு சொல்லும் போது நீ இப்படிதான் நாசமா போவ அப்படின்னு சொல்லும் போது இல்ல, நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லணும். சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாக்குவேன். தேவன் சொன்னாரு தானே. சோதரம். உபாகம் 28ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு தெரியும். இப்போ சொல்லப்படும் வாக்கு தத்தங்கள் எல்லாம் வசனங்கள்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும், பலிக்கக்கூடிய வார்த்தையாக சொன்னாரு, சும்மா இல்லை. அப்ப இந்த வார்த்தையை பேசாம ஆமா நான் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் இனி அப்படிதான் போவேன், போ